நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமாத்தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காலிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிரை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மகர ராசியிலையும், புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். தன்னுடைய மேற்பார்வையிலேயே அனைத்து செயல்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிருக சிருஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அவரோட சகாயஸ்தானாதிபதி சூரியனும் பாக்கியாதிபதி சனியும் இணைஞ்சு சஞ்சரிக்கிறதால இல்லத்துல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் ஒவ்வொன்றா நடக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இனி கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு இந்த மாதத்துலலாம் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதால எந்த அளவு பணம் கைக்கு சேருதோ அதற்கு முன்பாவே உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூரியும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி இணைஞ்சிருக்கிறதால மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. மனதில் நிம்மதி அப்படிங்கறது குறையும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் விவாக முயற்சிகளுக்கெல்லாம் இது ஏற்ற மாதம்னு சொல்லலாம். மாசி மாதம் 12ஆம் தேதி வரை சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கல. நெருங்கிய உறவினர்களுக்கு இடையெல்லாம் சிறு சிறு வாக்குவாதமும் அதனால ஒற்றுமை குறைவும் ஏற்படலாம். வெளிநாட்டுல பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் ஆகியோரின் பிரச்சனை உங்களுக்கு கவலை கொடுக்கும் விதத்துல இருக்கும். அதிக அலைச்சல், வெளியூர் பயணங்களால ஆரோக்கியத்திலலாம் ஒரு சில பாதிப்புகள் வரும். சரும உபாதைகளால உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததா தான் இருக்கும். 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் 9ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசியில சஞ்சாரம் செய்கிறாரு. மாதத்தொடுக்கத்திலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. இதனால பாக்கியஸ்தானம் வலுவடையுது. நினைச்ச காரியத்தை நினைத்த நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலாம். இந்த மாதம் மாமன் மைத்துனர் வழியில இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே மறையும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. இந்த மாதத்துல ஏற்ற இறக்கமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். தொழிலெல்லாம் போட்டியில இருந்தவங்க எல்லாம் விலகுவாங்க. உங்களுக்கு இந்த மாதத்துல
புதிய திருப்பங்கள்லாம் நடக்கும். மாத தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம்லாம் ஏற்படலாம். திடீரென ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களாக இருக்கும். இடம் பூமி வாங்குவதில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே அகலும். மாசி மாதம் 19ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் போறாரு. உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவது இந்த நேரத்தில் நல்லதில்லை. அதனால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வருமானத்திலேயே சிறு சிறு தடைகள்லாம் வரும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுறதுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். மருத்துவ செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மனக்கவலையை கொடுக்கும். யோசித்து செயல்பட வேண்டிய நேரம். நண்பர்களிடம் ஒப்படைச்ச பொறுப்புகள்லாம் நடைபெறாமல் போகலாம். அனுபவஸ்தர்களோட ஆலோசனை உங்களுக்கு கை கொடுத்து உதவும். மாசி மாதத்தின் பிற்பகுதியில் கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. 5க்கு அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் மனதில் நினைச்சதை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பிறக்கும். இந்த மாதம் முழுவதுமே மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குது. அதனால சகாயஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது யோகம்தான். 2க்கும் 1க்கு1 பகைகிரகம் அப்படிங்கிறதால திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் 1-2 நடைபெறாமல் போகலாம். திடீர் வரவுகளும் உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு. உங்களுக்கு எதை எந்த நேரத்தில் செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ஆராய்ந்து செய்தீங்க அப்படின்னா ஆதாயம் உண்டு. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இந்த மாதம் இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிருகசிரிசம் 3-4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமான மாதம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க சனி பகவான் லாபஸ்தானங்களை பார்க்கறதால இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். இனிமேல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால பொருளாதார ரீதியாக ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வரன் அப்படிங்கிறது தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை வழங்குவாரு. புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும். வியாபாரம், தொழில இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் உண்டு. புதிய வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கெல்லாம் இந்த மாதத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். பெண்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேறும். கல்வி, வேலைவாய்ப்பு அப்படின்னு முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் யோகக்காரகனான ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். உங்கள் ராசிநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் அங்கேயே சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. புதிதாக சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்கக்கூடிய மாதம். வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பூரணமா உங்களுக்கு உண்டு. குடும்பத்தினர்களோட நலனில் அதிக அக்கறை எடுத்துக்குவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும். நீண்ட நாள் நெருக்கடிகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அதற்குரிய அனுமதி இந்த மாதத்துல கிடைக்கும். பெண்களோட விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறலாம். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபமாகும். உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமரிக்கும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதால பிரச்சனைகள் அனைத்துக்குமே முடிவு அப்படிங்கிறது உண்டு. பெரியோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தோடு புனித தலங்கள், புனித யாத்திரைகள்லாம் சென்று வருவீங்க. எதிர்பாலினத்தவரால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். உங்களுடைய நிர்வாக திறன் அப்படிங்கிறது வெளிப்படும். இந்த மாதம் வேலை தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்திலலாம் நல்ல லாபம் உண்டு. அரசு, தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் பணி உயர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கலாம். உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களோட எண்ணம் அப்படிங்கிறது நிறைவேறும்.
இந்த மாதம் காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மை அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி நாட்கள்ல அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுங்க. இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்காரர்கள்லாம் கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய மாதமா இருக்கும்.